தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான். குரு பகவானுடைய இன்னொரு வீடு தான் மீனம். அந்த வீட்டுக்கு தான் சனி பகவான் உள்ள நுழையிறார். அப்ப இந்த குரு பகவான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தற்போது 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். சனி பெயர்ச்சியும் சரி, குரு பெயர்ச்சியும் சரி, அடுத்து வரப்போற குரு பெயர்ச்சியும் சரி, அற்புதமாக, சிறப்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க. என்னென்னலாம் இவங்க கிடைக்கல, என்னென்ன விஷயங்கள்லாம் ஏமாற்றம், ஒரு போராட்டம், என்னால அத விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி தாக்கத்தில இருந்தாங்களோ, அந்த தாக்கத்துக்கான விடுதலையை சனி பகவான் அற்புதமா குடுக்க போறார். முயற்சியில வெற்றிய குடுப்பார். தைரிய, வீரியம் கரெக்ட்டா ஏற்படும். அதேபோல ஆசிரியர்கள்ல ரொம்ப திறமையான ஆசிரியர்கள் இனிமே வெளிய வருவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லி தனுசு ராசியில குறைஞ்சது 10% தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மட்டும் அதிகமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அந்த 10% பேர் குலதெய்வ கோயிலுக்கு போ முடியல, குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவங்க குலதெய்வத்தை காட்டிக் கொடுப்பார்.